பெருநாள் காலப்பகுதி கடைசி பத்தில் ஒருவர் டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்கிறார், புடவைக்கடை வச்சிருக்கிறார். கடைசி பத்தில் சொல்லுகிறோம், இந்த டெக்ஸ்டைல்ஸை மூடிட்டு பள்ளிக்கு தொலைவாங்க. தொலை வருவானா? மூடுவதற்கு மனம் வருமா? என்ன காரணம்? சீசன் வியாபாரமே அந்த கடைசி பத்து தான். ஏன்? இன்னும் கொஞ்ச நாள்ல பெண்ணால் வரப்போது, வியாபாரத்துக்கு அடிபுடி நடக்கும். அந்த அளவுக்கு கடைய இரவு 2 மணி 3 மணி தஹஜ்ஜத் நேரம் வரைக்கும் கடை திறந்திருக்கும். என்ன காரணம்? இந்த வாய்ப்பை விட்டால் உழைக்க முடியாது. எங்களுக்கு தெரிகிறது. சோட்டிஸ் கடை, யாராவது சோட்டிஸ் கடையை 5 மணிக்கு மூடி போட்டு விட்டு வருவாங்களா? இல்ல. என்ன காரணம்? இஃப்தாருக்கு சாமான் வாங்கக்கூடியவர்கள் ரமலானில் 5 மணிக்கு பிறகுதான் வருவார்கள். அப்ப அவருக்கு தெரிகிறது இந்த நேரம் பெறுமதியானது, இந்த நேரத்தை விட்டால் உழைக்க முடியாது. வீட்டிலிருந்து மகனுக்கு சோமில் என்று கோல் வந்தாலும் ஆட்டாவை இங்கிருந்து அனுப்புவார் வழி அவர் போக மாட்டார். சாப்பிட்றதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலும் சாப்பிட வீட்டுக்கு போக மாட்டார். அது என்ன பசிச்சாலும் பசி விளங்காது. காரணம் என்ன? அந்த நேரம் அவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் உலகத்தில். அதனால அந்த தொழிலை விடமாட்டோம், அந்த நேரத்தை விடமாட்டோம். எவ்வளவு பிரயத்தனம் எடுத்தாவது அந்த நேரத்தில் வியாபாரம் பண்ணி காசை சம்பாதிக்க வேண்டும் என்று மனிதனுடைய உள்ளம் நாடும். இது இயற்கை. அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் ரமலான் மாதம். எப்படி ஒரு புடவை கடையோ அல்லது ஒரு சோட்டிஸ் கடைக்காரோ கடைசி நேரத்தில் கடையை மூட மாட்டாரோ, அது மாதிரி இந்த ரமலானை உண்மைக்குண்மையாக புரிந்த ஒரு மூமின், ஒரு முஸ்லிம், இதனுடைய சிறப்புகளை அறிந்தவன், இதனுடைய நன்மைகளையும் பாவ மன்னிப்பை அறிந்தவன் இந்த ரமலானை பாழாக்க மாட்டான், இந்த ரமலானை தவறவிட மாட்டான். என்ன பிரயத்தனம் எடுத்தாவது இந்த ரமலானில் இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விடாப்புடியாக இருப்பான். இந்த ரமலானில் என்னுடைய நன்மை தட்டு கணக்க வேண்டும் என்பதில் ஒரு மூமின் கங்கணம் கட்டுவான், திட சந்தர்ப்பம் கொள்ளுவான்.